So Moni ji is slowly opening up. Yes. ஜி ரொம்ப அழகா இருந்து புல்லாங்குழ வேற வச்சிருக்கேன். இந்த நீளமான புல்லாங்குழல் வச்சுங்கோ. இது Thank you, sir. நேராப்புல இருக்கிற நாதஸ்வர மாதிரி புல்லாங்குழல் அதை விட்டுட்டு நல்ல புல்லாங்குழல் இந்த சைடுல வச்சுன்னு வாசிக்கிற மாதிரி அதை வச்சுங்கோ. அதுதான் பகவானோட புல்லாங்குழல். Thank you, sir. ரொம்ப 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 அழகா இருந்தது. ரொம்ப மனசுக்கு அதான் ஃப்ரெஷ் பூ எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் இப்பெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பூவை போட்டு போட்டு பாக்குறதுக்கே நாராசமா இருக்கு. நீங்க ஃப்ரெஷ் பூ வச்சது இன்னும் இது நிஜமாவே வந்து அந்த நார்மல் பூ தாங்க சார். பிளாஸ்டிக் பூ வைக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். அதுதான் ஃப்ரெஷ்ஷா பூ வச்சது பார்த்தது ரொம்ப அழகா இருந்து. நிறைய Thank பேர் you. இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்லாம் வச்சு அது நாராசமாக்கிடுவா. அதுக்கு அந்த Thank ஃப்ரெஷ்ஷா அந்த செம்பருத்தி you. பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ Thank you. கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ சொல்லட்டுமா? கிருஷ்ணாஜி. சொல்லுங்கம்மா. மத்தப்பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் ஸ்தோத்ரே மணிகணாதிவ வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சாத்மன பவிஷ்யானி ச பூதானி மாந்து வேதே வேதன கஷ்டன. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. நிகழ்காலம், வருங்காலம், போன காலங்கள் எல்லாமே நான் தான் என்னப்பா அப்படின்னு பகவான் அந்த அத்தியாயத்திலேயே சொல்லிருக்கார். அதேதான் இந்த அத்தியாயத்திலையும் தன்னோட விஸ்வரூபத்துல காமிக்கிறார். ரொம்ப அழகா சொன்னேன்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 11வது அத்தியாயத்துல பிரேயர் நான் சொல்றேன். பக்தியாத்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் द्रष्टुञ्च तत्त्वेन प्रवेष्टुञ्च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति பாண்டவ. 4 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் கேக்குறார் பகவான்கிட்ட, கெஞ்சி கேக்குறார், எனக்கு உன்னோட விஸ்வரூபத்தை காமின்னு. யாராவது சுபஸ்ரீஜி சொல்லலா? சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அதைகாதசோऽध्यायः.
अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंज्ञितम् यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम् एवमेतद्यथा तत्त्वमात्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपमैश्वरं पुरुषोत्तम मन्यसे यदि तच्चक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम् என்னால இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நீ நினைச்சா எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காமி அப்படின்னு பகவான்கிட்ட கெஞ்சி கேட்கிறார் அர்ஜுனர். அதுக்கு பகவான் பதில் சொல்ற. 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च पश्य पार मे यन பார்த்த அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. ரூபாணி ரூபங்களை, சதசோத்த நூற்றுக்கணக்கான, சஹஸ்ரஷ ஆயிரக்கணக்கான, நானா பல்வேறு, விதானி வகையான, திவ்யானி தெய்வீகமான, நானா பல்வேறு, வர்ண நிறங்களில், ஆக்ருதீனி வடிவங்களில், ச மற்றும். பகவான் சொல்றார், பார் என் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வீக ரூபங்களை, பல்வேறு வகை மற்றும் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் அப்படின்னு பகவான் சொல்றார். அவசரமா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே, பஷ்ய பமிலாக ஷ்ய, அது ஷ்ய இல்ல, பஷ்ய மே பார்த்த பார்க்கப்படுறது த, பார்த்த ரூபாணி, ரூபா ரெண்டுமே நடுநிலை எழுத்துகள். எழுத்து சொல்லலைன்னா நீ ஷார்ட் ஆயிடும். ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ, சதசோத, சத குறில் எழுத்துகள், ஷோ நெடில் எழுத்து, எழுத்து சொல்லலைன்னா த கரெக்டா வரும். சஹஸ்ரஷஹ, சஹஸ்ர மேல ஆகாத் கொடுத்து சஹஸ்ரஷஹ, நானாவிதானி, நானா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், விதானி தா நெடில் எழுத்து, நீ ஷார்ட் ஆக்கணும். திவ்யானி, திவ்யா திருப்பியும் தி மேல ஆகாத் கொடுத்து வியா நெடில் எழுத்து, எழுத்து சொல்லுங்க நீ ஷார்ட் ஆனும். நானாவிதானி திவ்யானி நானாவர்ணா, நானா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், வர்ணா பார்க்கிறது, வர்ணா கிருதி நீச்ச, வர்ணாக்கிருத்தின்னு அந்த ஒரு இக்கு வரக்கூடாது, எல்லாம் தனித்தனியா சொல்லணும். நானா வர்ணா கிருதீனி, கிருதி குரு, இது குரு இல்ல, கிருதி நெடில் எழுத்து, நீச்ச நீச்ச ரெண்டுமே குரில் எழுத்துகள். भुवनजी
श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोधसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. பியூட்டிஃபுல். இந்த சதசோத, அது ஷத மாதிரி கேட்கறது, அந்த த த அது கொஞ்சம் ஸ்பஷ்டமா வரல. शतशोध. ओके பர்ஃபெக்ட். थैंक பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः. பகவான் வந்து அர்ஜுனன் இவ்வளோ கெஞ்சி கேட்கிறார். கேட்டுட்டு மனசு திருப்தி அடைஞ்சு பகவான் வந்து அவரை பார்த்த அப்படின்னு கூப்பிடுறார். பார்த்தன் பிருத்தோட மகன்னால, குந்தியோட மகன் பார்த்த. சோ பார்த்தன் கூப்பிட்டு என்னோட இந்த ரூபத்தை பாரு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்கள் எல்லாத்தையும் நீ பாரு. 100 1000 அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குன்னா 100 1000 இருக்குன்னு இல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் இவ்வளவு ரூபங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பாரு. நானாவிதானி திவ்யானி நானாவர்ண கிருதீனிச்ச. பகவான் சொல்ல இந்த இந்த என்னோட இவ்வளவு ரூபங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நீ பாரு. இதுக்கெல்லாம் நானா வர்ணங்கள், பல கலர்கள்ல, பல நிறங்கள்ல, பல ஆக்கிருத்தில, ஆக்கிருத்தினா ரூப ஷேப்ல, ஆகாரத்துல பாரு. நானா விதானி, எல்லா விதவிதமான, திவ்யானி எல்லாமே திவ்யமானது, வர்ணங்கள்லயும் ஆக்கிருத்தங்கள்லயும் ஷேப்ஸ்லயும் எல்லாத்தையும் நீ பாரு. இப்ப எப்படி நம்ம தரையில ஒரு தூசு, இவ்வளவு பெரிய பூலோகத்துல ஒரு தூசு இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகம் அவ்வளவு ஒரு தூசு மாதிரி சின்னது. நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம சொல்றோம், சூரியனும் 9 கிரகங்களும் அதுக்கு சுத்தி இருக்கிற எல்லாம், அதுவே ஒரு மில்கி வே, அந்த மாதிரி அதை யூனிவர்ஸ், அதெல்லாம் அது மாதிரி பல மடங்கு எல்லாமே பகவான்ல வியாபிச்சிருக்கு. எல்லாமே பகவான் தான். ஆனா நமக்கு வந்து பகவான், நம்ம வந்து இவரு இந்த பூலோகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிற இதெல்லாம் அழிய போறதோ அது மேலதான் நம்மளோட கண்கள், நம்மளோட பார்வைகள். பகவானே இங்க அவதாரமா வந்து பார்த்தாலும் பகவான பாக்குறது இல்லை நம்ம. ஏன்னா நம்ம பார்வைகள், நம்மளோட உணர்வுகள் எல்லாம் ஒரு குறுகின மனப்பான்மையில தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு இந்த தேகம் வந்து பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் பிரகிருத்திலே வந்திருக்கு. அந்த பிரகிருதிக்கும் அதுக்கும் இருக்குந்தா அங்க இருந்தானே வந்திருக்குதோ அதுதான் பார்க்கும். சோ நம்மளோட பார்வை, பகவானே நமக்கு கைத்தாலும் நின்னாலும், இந்த சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு டிராமா இருக்கும், கிரேசி மோகன். அதை பார்த்தா பகவான் தான் சொல்லுவார், நான் என்னை வந்து பார்க்கணும்னு கோயில் அங்க எங்கேயும் அலைஞ்சுட்டு இருப்பேன், நான் உங்களுக்கு எய்த்தாப்புல வந்தாலும் நீங்க எங்களை பார்க்க மாட்டேன். இதோ விளையாட்டு காமிக்கிறதுக்காக யாராவது வந்து நிக்கிறா அப்படித்தான் நினைச்சுப்போம். அந்த மாதிரி நம்ம பார்வை இவ்வளவுதான். பகவான் அதுக்காக சொல்ற, எல்லாம் எவ்வளவு ரூபங்கள், எவ்வளவு பலக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்கள், வேற வேற கலர் நிறங்கள், ஒன்னால் தெரிஞ்சு கூட புரியாது இந்த மாதிரி நிறம் இருக்கான்னு. அந்த மாதிரி நிறங்கள், அந்த மாதிரி வர்ணங்கள், அந்த மாதிரியான ஷேப்ஸ் ஆக்கரங்கள்ல, அந்த மாதிரியான பல விதமா நானாவிதானி திவ்யானி, இவ்வளவு திவ்யங்கள் எனக்குள்ள இருக்கிறத பாரு. பகவான் வந்து அர்ஜுன் வந்து உன்னோட விஸ்வரூபத்தை காமி அப்படின்னா, என்னோட ஆயிரக்கணக்கான ரூபத்தை பாரு அப்படிங்கிறார். கெஞ்சி கேட்டா பகவான், நம்ம ஒண்ணு கேட்டான்னா பகவான் 1000 கொடுப்பாங்கிறதுக்கான ஒரு உதாரணமே இந்த ஸ்லோகம் தான்.
அதுக்காக இந்த 11வது அத்தியாயம் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்பா. தியானம் பண்ணோம் அப்படின்னா 11வது அத்தியாயம் படிங்கோ அப்படின்பா. ஏன்னா அதுலதான் அந்த கெஞ்சி பகவானை கேட்கிற மாதிரி எல்லாம் முழுசா வருது. பகவானையே எப்படி நம்ம பார்க்க முடியும், எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான அத்தியாயம் இது. நம்ம வந்து தியானம் பண்ணோம்னா அர்ஜுனன் மாதிரி நம்மளும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா பகவானே தனக்கு நீங்க ஒண்ணு கேட்டா நான் பலக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்களை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம கைத்தாப்புல வந்து நிப்பார். நமக்கு எவ்வளவு யோசிக்கணும் அதை விட பல மடங்கு நமக்கு கொடுப்பார். நம்ம வந்து அதை வந்து வெறும் குறுகிய மனப்பான்மையோட இதை காமி, இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு கொடு அப்படின்னா பகவான் அவ்வளவுதான் கொடுப்பார். ஆனா எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சி கேட்டேன்னா, எனக்கு பார்க்க முடியுங்கிற ஒரு சக்தி இருந்து உங்களுக்கு தோணித்துன்னா எனக்கு காமிங்கோ அப்படின்னா பகவான் ஒரு ரூபம் கேட்டா 1000 ரூபங்கள் காமிப்பார். இந்த மனசுல இருக்க அந்த ஆங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்கணும். அப்படிதான் இந்த அத்தியாயத்தை பார்க்கணும். இந்த அத்தியாயத்துக்கும் போன அத்தியாயத்துக்கும் மிடில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். அதுல வந்து வார்த்தையால சொன்னார். அதுவும் என்ன சொல்ற, நான் எதுக்கு உனக்கு விஸ்தரமா சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா போன அத்தியாயத்துல வந்து அர்ஜுனன் வந்து கேட்டான், இந்த அத்தியாயத்துல அர்ஜுனன் கெஞ்சுகிறான். அதனால பகவான் தன்னோட இதெல்லாத்தையும் விட்டுட்டு பக்தன் கேட்கிறானே, என்ன கெஞ்சி கேட்கிறானே சொல்லிட்டு தன்னோட உனக்கு என்னோட ஒரு ரூபத்தை காமி சொன்ன நான் அவனுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல விதமான தெய்வீகமான பல ரூபங்கள்லயும் பல நிறங்கள்லயும் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறார். அகங்காரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்கிட்ட கெஞ்சி கேட்டா பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை நம்ம காமிப்பா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லுது. அடுத்த ஸ்லோகத்திலயும் இதே மாதிரிதான் சொல்றாரு. பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன்யதிருஷ்டபூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. பஷ்ய, திருப்பியும் அதேதான் சொல்ற, பாரு. ஆதித்யான் ஆதித்யர்கள், வசூன் வசுக்கள், ருத்ரான் ருத்ரங்கள், அஸ்வினௌ அஸ்வினி குமாரர்கள், மருத மருதர்கள், ததா மற்றும், பகூன்ய பல, அதிருஷ்ட கண்ணுக்கு தெரியாத, பூர்வாணி இதுவரை, பஷ்ய பார், ஆச்சரியாணி வியக்க வைக்கும், பாரத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்தர்கள், அஸ்வினி மற்றும் மருதர்களை பார், இதுவரை கண்ணுக்கு தெரியாத வியக்க வைக்கும் காட்சியை பார் அப்படின்னு பகவான் அப்படியே திறந்து விட்டு காமிக்கிறார். வருஷமா பார்க்கலாம். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான், பஷ்யா பமிராகத், தித்யா தீமிராகத், யான்வ யாமிராகத், வசூன் சூன் ருத்ரான் சூமிராகத். எல்லாமே சேர்த்து வரும். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான், அங்க நிறுத்தாம ருத்ரான் அஸ்வினௌ, பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ, நஸ்வி நாம ராகத் கொடுத்து நஸ்வினௌ மருதஸ்ததா, மரு குறியில் எடுத்துக்க, தஸ்த தமிழ் ராகத், தஸ்த தா, முதல்ல த அப்புறம் தா. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ததா அப்படின்னு வரும், இல்ல ததா அப்படின்னு வரும். ததா அப்படின்னு கிளியரா வரணும். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன்ய, பஹூன் நெடில் எடுத்து ஹூன்ய ஹூமே ராகாத் கொடுத்து, பஹூன்ய திருஷ்ட, பஹூன்ய திருஷ்ட, திருஷ்ட திருமே ராகாத் கொடுத்து, பஹூன்ய திருஷ்ட பூர்வாணி, பூ நெடில் எழுத்து, அதுக்கு ஒரு ரஃபார், வா நெடில் எழுத்து சொன்ன பூர்வாணி, பஷ்யாச்சர்யா, பஷ்யா பமிராகத், யாஷ்ச யாமிராகத்,
பஷ்யாச்சர்யா அப்புறம் ஃபார் கொடுத்து பஷ்யாச்சர்யா நீ பாரத. कामेश्वरी जी। जय श्री कृष्ण। ஜெயஸ்ரீ. पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत। வண்டர்ஃபுல் ஜி, பர்ஃபெக்ட். அந்த Thank you, sir. அந்த தா கொஞ்சம் தனிப்பட்டு சொன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும். பட் அதர்வைஸ் मरुतस्तथा। பர்ஃபெக்ட். Thank ரொம்ப you, ரொம்ப sir. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். சோ போன ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு, என்னோட பல ரூபங்களையும் பாரு, என்னோட பல நிறங்கள்லயும் பல ஆகாரங்கள்லயும் என்ன பாரு அப்படிங்கிற. இந்த ஸ்லோகத்துல பகவான் எனக்குள்ள இருக்கிற தேவதா எல்லாரையும் பாரு, வேட்க வைக்கும் காட்சிகள் எல்லாம் எனக்குள்ள பாரு அப்படின்னு பகவான் சொல்றார். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா. ஆதித்யான் அப்படின்னா அதித்தியோட 12 மகன்கள், தாத்தா மித்ரா அரியமா சக்கரவருண அரசா பக விவஸ்வான் பூசா சவிதா துவஸ்தா விஷ்ணு அப்படின்னு 12 மகன்கள் அதித்திக்கு. அதான் அதித்யான். அதுல விவஸ்வான் சூரியன். பாக்கி எல்லாரும் ஆளுக்கு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் 8 வசுக்கள் இருக்கா. தர துருவ சோம அஹ அனில அனல பிரத்யுஷ பிரபாச. 8 வசுக்கள், 11 ருத்ரங்கள். இதெல்லாம் போன ஸ்லோகத்தில் போன அத்தியாயத்திலையும் சொன்னோம். அப்புறம் அஸ்வினி குமாரர்கள் 2 பேர், தேவலோகரோட பிசிஷியன்ஸ் அவாதான். ஸோ அந்த மாதிரி 33 வெரைட்டிஸ் ஆஃப் காட்ஸ், தேவர்களை பத்தி சொல்றார். ஆதித்யான் வசூஸ் ருத்ரான் அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு 33 தேவர்களும், மருத 49 மருதர்கள் இருக்கா. மருதர்கள்லாம் வாயுவோட தேவர்கள். 49 மருதர்கள். அவா தேவர்களோட சேர்த்து இல்ல. ஏன்னா அவள்லாம் அசுரர்கள்லேருந்து தேவர்களானவா. அதனால இந்த 33 தேவர்களும் இந்த 49 மருதர்களும் எனக்குள்ள பாரு. பஷ்யா தித்யான் ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ. அப்புறம் மருதஸ்ததா. ததானா அண்ட் ஆல்சோ, மற்றும் மருதர்கள். அவள் என்ன பாரு. பகூன்ய திருஷ்டா பூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. இந்த மாதிரி இதுவரை கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்டமான பகூன்ய பல, ஆச்சரியம் படுற அளவுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நாள் நீ முன்னாடி யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது அந்த மாதிரி காட்சிகள். இதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுவ. அந்த மாதிரி காட்சிகளை பாரு பரதா. பகவான் ஏப்பியன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதா அப்படின்னு 9ஆம் அத்தியாயத்துல அப்ப என்ன சொல்றாரு, அந்நிய தேவதா பக்தா, அந்நிய தேவர்கள்லாம் பக்தி பண்றவா, யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக, அவள் ஸ்ரத்தையோட வணங்குறவா எல்லாம், தேபி மாமேவ கௌந்தேய யஜந்திய விதி பூர்வகம். அவள்லாம் என்னதான் வேற தேவர்கள் எல்லாரையும் பூஜை பண்றதுன்னு பண்ணிண்டா இருந்தாலும் அவள்லாம் என்னதான் பூஜை பண்றா அப்படிங்கிறதுக்கான ஒரு சொரூபம் காமிக்கிறார். எல்லா தேவதர்கள்லாம் எனக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு. சோ அந்த எல்லா தேவர்களையும் நீ பாரு எனக்குள்ள. ஆச்சரியப்பட முடியாது, நீ யோசிச்சிருக்க முடியாது அந்த மாதிரியான காட்சிகள்லாம் எனக்குள்ள பாரு
அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 7வது ஸ்லோகம். இஹைகஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ருஷ்டுமிச்சசி. இஹை இந்த, ஏகஸ்தம் ஒரே இடத்தில், ஜகத் பிரபஞ்சம், கிருத்ஸ்னம் முழுவதும், பஷ்ய பார், அத்ய இப்பொழுது, சச்சராச்சரம் அசைவதும் அசையாததும், மம என் தேஹே உடலில், குடாகேஷ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். யத் எது, ச மற்றும், அந்யத் வேறு, திரஷ்டும் பார்க்க, இச்சசி ஆசைப்படுவது. பார் இந்த முழு பிரபஞ்சத்தை ஒரே இடத்தில் அசையும் மற்றும் அசையாத பொருள்களுடன், இவை தவிர உனக்கு வேற என்னவெல்லாம் பார்க்க ஆசை இருக்கிறதோ அவையை பார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். இஹைகஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம். இஹை, இஹ எல்லாமே தொண்டையில இருந்து வரணும், ஐ இல்ல. இஹை கஸ்தை, க அப்புறம் கமில் ஆகாது கொடுத்து, கஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம், ஜகத்கிரு கமில் ஆகாது கொடுத்து, ஜகத்கிருத்ஸ்னம் இத்து இஸ்னு 3 இருக்கு. இஹை கஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய, பஷ்யா பமிலாக, ஷ்யாத்ய யாமிலாக, பஷ்யாத்ய சச்சராச்சரம். சச்சரா, சச்ச குறில் எழுத்துக்கள், ரா நெடில் எழுத்து, சர குறில் எழுத்துக்கள், சச்சராச்சரம் மம தேஹே, மம குறில் எழுத்துக்கள் ரெண்டும் ம தனித்தனியா சொல்லணும். மம தேஹே குடாகேஷ, குடா நெடில் எழுத்து, கேஷ யச்சான்யத்ரஷ்டுமிச்சசி. யச்சா 2 ச இருக்கு. யச்சான்ய சாமில் ஆகாது கொடுத்து, யச்சான்யத்ரஷ்டு இது ர 3 இருக்கு. யச்சான்யத்ரஷ்டு, திரஷ்டு ரமில் ஆகாது கொடுத்து, யச்சான்யத்ரஷ்டு மிச்சசி, மிச்ச மீமில் ஆகாது கொடுத்து, மிச்சசி. जया जी जय श्री कृष्णा जी। इहैकस्तं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहे गुडाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि। திருஷ்டுல திரஷ்டுமிச்சசி. द्रष्टुमिच्छसि। அதே மாதிரி இஹை கஸ்தன் வேண்டாம், கஸ்தை ஞ வரணும், ஏன்னா ஜ வருதுனால. இஹை கஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. इहैकस्तं जगत्कृत्स्नं தன் வேண்டாம், இன்னும் வேண்டாம், தை ஞ வரணும். ओहो इहैकस्तं जगत्कृत्स्नं கஸ்தை சொல்லு பாருங்க. ஓகே. कस्तं कस्तं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहे गुडाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि। திரஷ்டுமிச்சசி. सारी திருஷ்டு இல்ல, திரஷ்டு. सारी द्रष्टुमिच्छसि। வெரி குட். இஹைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேஹே, என்னோட தேகத்துல. இப்ப 10வது அத்தியாயத்துல கடைசியில பகவான் என்ன சொல்றாரு, என்னோட உடம்புல இருக்கிற ஒரு துளி நான் இந்த பிரபஞ்சத்தையே
தாங்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அர்ஜுனனுக்கு வந்து ஒரு ஆசை வந்தது, இப்ப உன்னோட முழு ரூபத்தையும் காமி அப்படின்னு, விஸ்வரூபத்தை காமி அப்படின்னு. அதுக்காக உடனே பகவான் வந்து தன்னோட அர்ஜுன் சொல்ல, இத பாரு, என்னோட ஒரு உடம்புல இருக்கிற ஒரு துளியில இவ்வளையும் நீ பார்க்கலாம். எதெல்லாம் பார்க்கலாம்? சச்சரா அச்சர சச்சர அச்சர அச்சரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சச்சரம் அச்சரம், அசைவது அசையாதது ரெண்டுமே நீ பார்க்கலாம். உனக்கைத்தான் நான் உட்கார்ந்துருக்கேன். என்னோட உடம்புல ஒரு துளியில நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். நீ எங்க பார்த்தாலும் இன்ஃபைனைட் யூனிவர்சஸ், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள்ல நீ என்னோட உடம்புல பார்க்கலாம். சரா அப்படின்னா இதுக்கெல்லாம் எதெல்லாம் அசையும், மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், மிருகங்கள், பட்சிகள், இதெல்லாம் சரம். அச்சரம்ங்கிறது யாரெல்லாம் இது மூவ் ஆகாதோ, மரங்கள், கொடிகள், மலைகள், இதெல்லாம். அத்ய பஷ்ய, அத்ய அத்யனா இப்ப, இங்க, ஒரே இடத்துல பாரு. இஹை கஸ்தம், ஒரே இடத்துல. நீ கேட்ட ஒரு நிமிஷத்துல நான் உனக்கு, ஒரு அடுத்த செகண்ட்ல நான் உனக்கு எல்லாம் பாக்குறேன். இங்க இப்பவே பாரு. யச்சான்ய திரஷ்டுமிச்சசி, எதெல்லாம் அவனுக்கு பார்க்கணும்னு தோன்றதோ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற. இப்ப நிகழ்றதையும் பார்க்கலாம், பூத காலத்தையும் பார்க்கலாம், பவிஷ்ய காலத்தையும் பார்க்கலாம். எதெல்லாம் பார்க்கணுமோ அவனுக்கு பார்த்துக்கோ. அர்ஜுனன் வந்து 2வது அத்தியாயத்துல அவனுக்கு டவுட் இருந்தது, நான் ஜெயிப்போமா இந்த இந்த யுத்தத்தை அப்படிங்கிறது. அதையும் நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. இப்பவே நீ பார்க்கலாம் எல்லாத்தையுமே. அது நமக்கு யோசிக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கு. இப்பவே நம்ம வந்து பூத காலத்தையும் பார்க்கலாம், பவிஷ்ய காலம், எதை பண்ணலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனா எப்படி இருந்திருக்கும் பகவானுக்கு, அர்ஜுனனுக்கு அந்த சமயத்துல. சோ யச்சான்ய திரஷ்டும் இச்சசி, எதெல்லாம் உனக்கு ஆசையா இருக்கோ, இச்சசி என்னெல்லாம் உனக்கு ஆசையோ எல்லாத்தையும் நீ பார்க்கலாம். அந்நிய திரஷ்ட, இதில் தவிர உனக்கு எதெல்லாம் பார்க்கணும்னு தோன்றதோ எல்லாத்தையும் பாரு. இப்ப 7வது அத்தியாயத்துல இருந்து பகவான் சொல்ற, ஏதாம் விபூதின் யோகிச்ச மமயோ வேத்தி தத்துவத சோவி கம்பேன யோகேன யுஜ்யத்தே நாத்திர சம்சய. யார் என்ன தத்துவ ரீதியில என்ன யார் புரிஞ்சிருக்கோ, யாருக்கு இந்த நிஜத்தை முழுசா புரியறதோ, இந்த திவ்யமான விபூதிகளை யாருக்கு புரியறதோ, எனக்கு இருக்கிற இந்த சக்திகள்லாம் யாருக்கு புரியறதோ, அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட மாறாத இந்த பக்தி யோகம் அவள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு, அதை கேட்டு அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட சொல்ற, அவனோட விபூதிகள் எல்லாம் காமி அப்படின்னு. அதே மாதிரி 10வது அத்தியாயத்துல என்னோட இந்த உடம்புல இருக்கிற ஒரு துளியில நான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்கேன், எதுக்கு நீ இதெல்லாம் இந்த விபூதியை பத்தி விஸ்தாரமா கேட்க சொல்ற அப்படிங்கிறது சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து, எனக்கு உன்னோட விபூதிகள்லாம், உன்னோட விஸ்வரூபத்தை காமி அப்படிங்கிற. சோ இந்த ரெண்டையும் பார்த்தானா என்ன புரியுதுன்னா, பகவானுக்கு வந்து காமிக்கணும்னு இருக்கு, சொல்லணும்னு இருக்கு, இந்த பகவத்கீதையும் சொல்லணும்னு இருக்கு. அதுக்காக அர்ஜுனன் தான் நாயகன், அர்ஜுனன் தான் கேள்வி கேட்கிறேன்னா, அர்ஜுன கேள்வி கேட்கிற மாதிரியான விஷயத்த சொல்றதுனாலதான் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். சோ இந்த குருங்கிற ஒரு பதவி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா வராது மனசுக்கு. அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த சிஷ்யனுக்கு வர வைக்கிறது தான் குருவோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. வெறும்னு சொல்லி கொடுத்துருந்தானா மேலே போயிடும், இப்படி போயிடுத்து அப்படின்பா. ஏன்னா அவ சொல்றா, பகவான் இதெல்லாம் சொல்லிருக்கலாம் முதலியே.
ஆனா அந்த கியூரியாசிட்டி கொண்டு வர அர்ஜுனனுக்குள்ள என்னோட விபூதிகள்லாம் யாருக்கு தெரியும் அவள் தான் இந்த பிரத்தியோகம் அவளுக்கு முழுசா வரும். அசம்சய அப்படின்னு சொன்ன அர்ஜுனனுக்கு வந்து உன் விபூதிய சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறார். விபூதி எல்லாம் சொல்லிட்டு என்னோட இதெல்லாம் நீ எது கேட்கிற, என்னோட உடம்புல இருக்கிற ஒரு பங்குல இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன அர்ஜுனனுக்கு தோன்றது, ஆஹா இவளை கேட்டதே இப்படி இருக்கே, இவரை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தை காமி அப்படிங்கிற. இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் என்ன பண்ற, ரத்தத்தை எடுத்துட்டு இந்த 2 பேருக்கும் மிடில்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு பாரு இந்த கௌரவர்களை அப்படின்னு முதல் அத்தியாயத்துல 25ஆம் ஸ்லோகத்தை சொல்றாரு. சோ இந்த பாரு இந்த பீஷ்மனை துரோணனையும் இந்த கௌரவர்களையும் அப்படின்னு சொல்லிச்சுதான் அர்ஜுனனுக்கு உடனே எல்லாத்தையும் ஐயோ இதெல்லாம் என்ன பாரு அப்படின்னு தான் அவரும் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு, எல்லாம் தன் உற்றார் உணர்வுகளை பாக்குறாரு, தன்னோட குருவா பாக்குறாரு. இவாளெல்லாம் நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு அப்படியே விழுந்துடுறாரு. அதனாலதான் பகவத்கீதை வருது. அர்ஜுனனுக்கு வந்து கேள்விகள் கேட்கிற வைக்கிறதும் பகவான் தான் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல இருந்து புரியுது. அர்ஜுனன் கேட்டதுனால்தான் நமக்கு கிடைச்சதுங்கிறது நிஜமாவே உண்மைதான் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு அந்த கியூரியாசிட்டியை கொடுக்கறதும் இந்த பகவான் தான். என்னோட உடம்புல இருக்கிற ஒரு பங்கை நீ பாரு, என்ன முழுசா எப்படி இருக்கும், ரோம ரோம பிராத்திலாகே கோட்டி கோட்டி பிரம்மாண்ட, கோட்டி கோட்டி பிரம்மாண்ட அப்படின்னு ராமச்சரித்திர மனசுல சொல்றார். ரோம ரோம பிரதிலாகே, ஒவ்வொரு ரோமத்துல கோட்டி கோட்டி பிரம்மாண்டம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பகவானோட இருக்கு. பகவான் சொல்ற இந்த ஒரு அம்சத்துல நான் இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா மட்டும் போராது, காமிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஜிக்ஞாசுவ அர்ஜுனன்ல கொண்டு வந்தது. அந்த அர்ஜுனன் அந்த கியூரியாசிட்டியில கேட்கிற உடனே அவர் தன்னோட பஷ்யமே பஷ்யமே பஷ்யமே, பாரு 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 அப்படின்னு காமிச்சுட்டே போறார். 3 ஸ்லோகத்திலையும் 4 வாட்டி பஷ்யமே சொல்லிட்டார். பஷ்யமே இதெல்லாம் பாருங்கிறது மட்டும் சொல்லாம உனக்கு என்னெல்லாம் இச்சை இருக்கோ எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிற. உனக்கு இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்க போறியான்னு பாக்கணுமா பாரு அப்படிங்கிற. அத நிஜமாவே அர்ஜுன் பாக்குறாரு. அப்புறமா 26, 27 ஸ்லோகத்துல அதை பாக்குறது மாதிரி சொல்லுவார். சோ அந்த மாதிரி பகவான் வந்து கெஞ்சி கேட்ட உடனே உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு எய்தா நிக்கிறேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல. அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கரெக்ட் டைம்ல முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். சார் பிராக்டிஸ் பண்ணணுமா இல்ல கிளாஸ் பண்ணலாம் மேம், ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலாம். பணம் கட்டிருக்கோமே அதோட வசூல் பண்ணலாம்ல. மோனிஜி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சகஸ்ரசக நானாபி விதாதி திவ்யானி நானாவர்ண வர்ணக்ருதீனி ச. வர்ணா வர்ண இல்ல, வர்ணா க்ருதீனி ச. வர்ணா நானாவர்ண க்ருதீனி ச. பியூட்டிஃபுல். பகவான் சொல்லு, க இந்த க கிளியரா வரணும். அது சொல்லுங்க. சரிங்க. ஜெய் அது ஸ்ரீ மாதிரி கிருஷ்ணா. பஷ்ய எல்லாம் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. இன்னும் பியூட்டிஃபுல்லா வந்துருது உங்களுக்கு. இப்ப எல்லாமே கரெக்டா வருது. அதை எங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து காமிச்சுட்டேன்னா ஃபென்டாஸ்டிக்கா ஆயிடுவேன். பஷ்யமே பார்த்த ரூபாணி பஷ்யமே சதசோத சதசோத
சகஸ்ரசக. கரெக்ட். அந்த Thank you, எல்லாம் sir. கரெக்டா அந்த அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் விதானி அந்த அதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்துரும் உங்களுக்கு. இவ்வளவு ஃபாஸ்டா கத்துட்டு இருக்கேன் நீங்க. எல்லாம் இப்படி கத்துன்னு எனக்கு தமிழே இப்பதாங்க சார் கத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க சொல்லி கொடுத்துதான் நான் இந்த அளவுக்கு படிக்கிறேன். உண்மையில அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. அதுக்குள்ளே Thank you, நீங்க sir. 99 பிளஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டு தேங்க்யூ சார். இவாள்லாம் பார்த்தேன். 90ஸ்ல இருந்து 99க்கு வந்திருக்காங்க. நீங்க ஆரம்பிக்கிறதுலே 99%ல ஒரு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ரமாஜி. जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. पश्यातिथ्यान् वसुरुद्रान् अश्विनौ मरुतस्तदा बहून्यादृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत चर्याणि भारत। இப்ப கரெக்ட் பண்ணிட்டு அண்ட் பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அதெல்லாம் கரெக்டா வந்து ருத்ரான் அந்த அஸ்வினும் சேர்த்து சொல்லலாம். ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா. இந்த தா வந்து தா மாதிரி கேட்டது. அண்ட் மூணாவது சரணம் வந்து பஹூன்ய திருஷ்டதான் திருஷ்டா இல்ல பஹூன்ய திருஷ்ட பூர்வாணி. बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत। ब्यूटिफुल. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण। शीला जी। हाँ। इहैकस्थै जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहे गुडाकेश यच्छान्यद्रष्टुमिच्छसि। Beautiful. Perfect assumption. Oh, thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna. श्यामला जी। சுபஸ்ரீ ஜி. சாரி ஜி சாரி ஜி, நான் மியூட் எடுக்காம சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சொல்லட்டுமா ஜி? ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. பியூட்டிஃபுல். இந்த Thank you, தாத்த ஜி. அது கொஞ்சம் சரியா வராத மாதிரி இருந்தது. சரி. பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே ஜி, பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஜி. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுபஸ்ரீ ஜி. पश्यादित्यान् वसुरुद्रानश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत। Beautiful. सुभाषिनी जी। इहैकस्थं जगत्कृत्स्नं पश्यात्य सचराचरं मम देहे कुढाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि। Beautiful. Fantastic. Ammala. Thank you. Jai Shri Krishna. जय श्री कृष्ण। Jai Shri उमा Krishna. जी। जय श्री कृष्ण सर। पश्य मे पार्थरूपाणि शतशोथसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च। Beautiful. பகவான் வாச்சன் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா இன்னும் நல்லா Oh, இருந்திருக்கும். sorry. Oh, sorry. No problem.
பாக்கிலாம் பியூட்டிஃபுல்லா. विश्वनाथ जी, जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. पश्यादित्यान् वसून् रुद्रा वशुरुद्रान् नश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत. பியூட்டிஃபுல்லி, வெரி நைஸ். அந்த வசூன் ருத்ரா அப்படின்னு நிறுத்தாம நஷ்வினோ சொன்னா இன்னும் அழகா இருக்கும். தப்பு ஒண்ணுமே இல்லை, பட் ஜஸ்ட் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்கா சொல்றேன். தேங்க்யூ சார், ட்ரை பண்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. विजय लक्ष्मी जी, சொல்றேன். இஹைகஸ்தைன் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய சராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத் த்ரஷ்டுமிச்சசி. ரொம்ப அழகா இருந்து. எச்சான்னு வேண்டாம், எச்சாதான் அது. அதை மட்டும் பார்த்துக்கோ, பாக்கெல்லாம் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே சார். அப்புறம் எனக்கு இந்த இதுல ஆதித்யல 12 பேர் சொன்னேன் இல்லையா, யாரெல்லாம் சார்? இந்த 12 பேர் சூரியனை சேர்த்தா சார்? ஆமா, விவஸ்வான்ங்கிறது அதுல ஒண்ணு, அதுதான் சூரியன். ஓ सर ना सोल्टा சொல்லுங்களேன். श्री भगवानुवाच पश्य मे पार्थ रूपाणि शतशोऽथसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. பியூட்டிஃபுல்லி பர்ஃபெக்ட். अनुजा जी, जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत. सर फर्स्ट एंड सेकंड நான் சேர்த்து சொல்லிடுறேன், மறந்து போயிட்டேன். ஓகே. சரி. पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत. பியூட்டிஃபுல். बालाजी जी. சுஜாதாஜி, பாலாஜி சொன்னப்புறம் நிறுத்திடலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ओके फाइन, सॉरी जय सर. श्री कृष्ण பாலாஜி सर. ஜி சொல்லிடுங்க. यस सर. एकस्तैन् जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहगुडाकेश यच्चान्यद्द्रष्टुमिच्छसि. जय श्री कृष्ण. பியூட்டிஃபுல். எனக்கு அவசரம் இருக்கா, நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லாம் थैंक यू सर. மம தேஹே அதெல்லாம் இழுத்து கரெக்டா சொன்னோம். பாக்கி ओके எல்லாம் பியூட்டிஃபுல்லா, ஒன்னும் மிஸ்டேக்ஸ் இல்லை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. थैंक ஜெய் यू ஸ்ரீ सर. கிருஷ்ணா ஜி, கொஞ்சம் जय श्री அவசரமா थैंक வெளியில यू போக सर. வேண்டியிருக்கு. जय श्री जय कृष्ण. श्री कृष्ण सर. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ Thank you, கிருஷ்ணா. sir. தேங்க்யூ. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ